அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சாய்பாபாவின் 3 நாள் சமாதி நிலை அப்படின்னா இறந்து 3 நாட்கள் கழிச்சு அவர் மீண்டும் எப்படி உயிரோட வந்தாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷீரடி சாய்பாபாவோட தொடக்க காலத்துல இருந்தே நிறைய பக்தர்கள் ஒன்னா இருந்தாங்க. மேகா, நானா சந்தோர்கர் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் அவரோட இணைந்திருந்த முதன்மையான சீடர்களில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகள்சாபதி. இவர் யாருன்னா அங்கே இருக்க கண்டோபா கோவிலோட பூசாரி. பாபாவுக்கு முதல்ல சந்தனம் பூசி பூக்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணி படைச்ச பெருமையும் இவரை தான் சேரும். இவர் தான் அதை முதல்ல பண்ணவர். சாய்பாபாவோட அருகிலேயே பக்கத்திலேயே படுத்து தூங்குற சிறப்பும் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகள்சாபதி தான். வேற யாருக்கும் பாபா இந்த உரிமையை கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு மகள்சாபதி மேல பாபா நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருந்தாரு. சாய்பாபாவோட உண்டான அவரோட தொடர்பு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல நீடிச்சுது. பாபா கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அவருக்கு சேவை செஞ்ச சீடர்கள்ல முக்கியமானவர் இந்த மகள்சாபதி. பரம ஏழை இவரு. ஆனா அந்த ஏழ்மை நிலையில கூட பாபா கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும், நீங்கள் இவ்வளோ பேருக்கு என்னென்னவோ செய்கிறீங்களே அப்படின்னு ஒரு நாள் கூட அவர் கேட்டது கிடையாது. பாபாவையே நம்பி பொறுமையாக இருந்தார். தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான் இந்த மகள்சாபதி. யார்கிட்டையுமே இல்லாத இந்த தன்னிகரற்ற குணத்தை சாய்பாபா மிகவும் விரும்பினார். அவன் என்னுடையவன் அப்படின்னு அடிக்கடி மகள்சாபதியை பாபா புகழ்ந்தும் சொல்வார். அதே மாதிரி பாபா சில முக்கியமான விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும், இல்லை முக்கியமான விஷயங்கள் ஏதாவது அவர் பேசணும் அப்படின்னு நினச்சாருன்னா யாரையுமே நம்ப மாட்டார். ஆனால் மகள்சாபதிக்கு அந்த உரிமையை கொடுத்துருந்தாரு. இப்போ 1886ஆம் ஆண்டு இந்த உலகமே வியக்கிற மாதிரி பாபா ஒரு விஷயத்த பண்ணாரு. உடலையும் உயிரையும் தனியாக பிரித்து ஒரு சாதனை மாதிரி நிகழ்த்தினாரு. அதுக்கு அவர் யாரோட உதவியை நாடினாருன்னு பார்த்தீங்கன்னா மகள்சாபதியை மட்டும்தான், வேற யாரையுமே அவர் நம்பலை. என்னைக்கு அது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு பாபா மகள்சாபதியை கூப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அல்லாவுக்கான மேலுலகம் போகிறேன், எனவே நான் வரத்துக்கு 3 நாட்கள் ஆகும், அதாவது 72 மணி நேரம் ஆகும். இந்த உடலை விட்டு நான் விலகி இருப்பேன். இந்த 3 நாட்களும் என் உடலை நீ பத்திரமா பார்த்துக்கணும். நான் திரும்பி வந்துட்டேன்னாக்கா எல்லாம் சரியாயிடும். ஆனால் ஒரு வேளை 3 நாட்கள் கழித்து என் உயிர் திரும்ப வரலன்னா இந்த மசூதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திறந்தவெளி அங்கே இருக்க கிரவுண்டில் என்னோட உடலை புதைச்சிட்டு அது மேலே அடையாளத்துக்காக 2 கொடிகளை நட்டுடு அப்படின்றத பாபா மகள்சாபதி கிட்ட சொல்கிறாரு. பாபா இப்படி சொன்னதை கேட்ட உடனே மகள்சாபதி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு, கண்ணீர் விடுறாரு. ஆனால் பாபாவோட உத்தரவை அவரால் மீற முடியல. சரி பாபா, கண்டிப்பாக நான் 3 நாட்கள் பத்திரமா உங்கள் உடலை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாய்பாபாவுக்கு வாக்களிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு சுமார் ஒரு 10 மணிக்கு பாபா கண்மூடி தியானத்தில் அமர்ந்தார். அடுத்த வினாடி ஒரு சில செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாபா அப்படியே தன்னுடைய உடலையும் உயிரையும் பிரிச்சுட்டு மகள்சாபதியோட தொட மேலே சாஞ்சு விழறாரு. அவருக்கு மூச்சு துடிப்பு எல்லாமே நின்று போயிட்டு இருந்தது. அவர் உடம்பு கிடந்த விதம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல உயிர் இல்லை, ஒரு இறந்து போன மனுஷன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் போயிடுறாரு. அவர் இதய துடிப்பும் நின்று போச்சு. இப்போ இந்த நிலையில தான் இப்படி பாபா சாஞ்சு விழுந்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே பாபா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் ஷீரடி கிராமம் முழுக்க அப்படியே காட்டு தீ மாதிரி பரவுது. சாய்பாபா மேலே நிறைய பேர் நிறைய அன்பு பாசம் வச்சுருந்தாங்க. அவர் மூலமாக நல்ல நிலைமைக்கு வந்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் விழுந்து அடிச்சுட்டு ஓடி வராங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே, ஷிரடி கிராம மக்கள் எல்லாருமே ஓடி வராங்க. மகான் போயிட்டாரு, நம்மளோட குரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தாத்தியான்றவரும் கதறி துடிக்கிறாரு. எல்லா கிராம மக்களும் கதறி அழுகுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் இருந்தும் ஆளுங்க வந்துட்டாங்க பாபா இறந்துட்டாரு அப்படின்ற தகவலை கேட்டு. 100கணக்கான மக்கள் ஷீரடிக்கு படையெடுக்கிறாங்க. அந்த விஷயம் ஷீரடி கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா கிராமங்கள்லேயும் இந்த செய்தி பரவுது. பாபா உடம்ப கடைசியாக ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிரடியோட கிராமத்து அதிகாரி பாத்தே அப்படின்றவர் அங்கே வராரு.
என்ன காரணமோ தெரியாது, அந்த பாத்தேவுக்கு வந்து சாய்பாபாவை பிடிக்காமலே இருந்தது. அதே மாதிரி இப்போ நம்மளை சுற்றியும் நிறைய நெகட்டிவான ஆளுங்க இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபாவை சுற்றியும் அந்த ஊர் பஞ்சாயத்து ஆளுங்க, அந்த ஊரில் நல்லா வசதியான ஆளுங்க, அவங்கெல்லாம் வந்து இவருக்கு இவ்வளோ கூட்டம், இவ்வளோ அன்பு, இவ்வளோ பக்தி அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு, அங்கே இருக்க ஆளுங்களுக்கு பாபாவை வந்து வெறுத்துட்டே இருந்தாங்க. இப்போ பாபா இறந்தது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆயிடுது. இந்த பாத்தேன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க முனிசிபல் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாபா இறந்துட்டாரு அப்படின்ற தகவலை கேட்டுட்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் வந்து பெரிய கடவுளுன்னு நீங்கள் சொன்னீங்க, மகானுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அவர் தன்னோட சாவை தள்ளி போட முடியலையா? இப்போ பாருங்கள், திடீர்னு யார் வந்து இவரை சாவ சொன்னாங்க இப்படி அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்லாம் ஒரு மாதிரி நெக்கலாக பேசுகிறாரு. அதிகாரி பாத்தே வந்து இப்படி சொன்னதை வந்து ஷீரடியில் இருக்க சிலரும் ஆதரிக்கிறாங்க. ஆமாம், இவர் தான் பெரிய மகானாச்சே, அப்புறம் எதுக்கு இவர் வந்து இந்த மாதிரி இறந்து போனார் அப்படின்றத வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அடுத்ததாக இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பாத்தேன்றவருக்கு பாபாவை சுத்தமாக பிடிக்காது இல்லையா? அதனால என்ன பண்ணுறாருனா, ஷீரடியை சுற்றி இருக்கிற கிராமங்களில் வந்து ஏற்கனவே பிளேக் நோய் வந்து பரவி இருக்கு, இந்த நேரத்தில் பாபாவோட உடம்பை வந்து ஒரு நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உடம்பை உடனே புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் சொன்ன உடனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்ட்டு அவங்க எல்லாருமே இவருக்கு ஒத்து ஊதுறாங்க. ஓ ஆமாம் ஆமாம், நம்ம கிராமத்தை சுற்றி நிறைய பிளேக் நோய் வந்திருக்கு, அதனால் பாபாவோட உடம்பை வந்து இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் மகள்சாபதி வந்து இவங்க சொல்கிறது எதையுமே கேட்கல. ஷீரடி ஊர் மக்கள் எல்லார்கிட்டையுமே மகள்சாபதி சொல்கிறாரு, கண்ணீரோடு சொல்கிறாரு. ஏன்னா இவர்கிட்ட மட்டும்தான் பாபா சொல்லிட்டு போயிருக்காரு, நான் 3 நாள் கழித்து திரும்ப இந்த உடலில் வந்துடுவேன்னு சொல்லி. மகள்சாபதி வந்து அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லார்கிட்டையும் கண்ணீரோட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. என்னன்னா, பாபா வந்து ஆத்ம சஞ்சாரம் செஞ்சுருக்காரு, ஆத்மாவையும் உயிரையும் தனியாக பிரிச்சிருக்காரு, 3 நாட்கள் கழிச்சு கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவேன்னு சொன்னார், அதனால் நீ ஷீரடி மக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு பொறுத்துருங்க. இப்படி மகள்சாபதி சொன்ன உடனே கிராம மக்கள் எல்லாருக்குமே பாபாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் 99% பேர் வந்து மகள்சாபதிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மனசு மாறுறாங்க. ஆனாலும் இந்த கிராம அதிகாரி பாத்தே வந்து விடுறதா இல்லை, பாபா உடலை கண்டிப்பாக அங்கேருந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. இதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு, அந்த இடமே ஒரு பெரிய சண்டை மாதிரி ஆகுது. இப்போ மகள்சாபதி என்ன சொல்கிறாருன்னா, 3 நாட்கள் கழித்து பாபா அப்படி வரல அப்படின்னா உடலை நீங்களே எடுத்து அடக்கம் செய்யுங்க, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், என்னுடைய எந்த எதிர்ப்பும் வந்து உங்களுக்கு வராது அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே வந்து அந்த அதிகாரி பாத்தே வந்து நெக்கெல்லாம் திருப்பி பேசுகிறாரு. என்னன்னாக்கா, அது எப்படியா பிரிஞ்சு போன உயிர் வந்து திரும்ப வரும், ஆத்ம சஞ்சாரம்ன்றீங்க, ஆத்மாவை தனியாக பிரிச்சிருக்காருன்றீங்க அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட, அந்த அதிகாரி பாத்தே கிட்ட, தயவு செஞ்சு 3 நாட்கள் நம்ம வந்து பொறுத்திருக்கலாம், அவர் சொல்கிறாருன்னா, பாபா ஏதாவது சொல்கிறாருன்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த அதிகாரி பாத்தேவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போவும் அவருக்கு வந்து அந்த கெட்ட எண்ணம் போல, பாபாவை தான் அவருக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அகமத் நகர் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வராரு. அந்த டாக்டரை வந்து வச்சு பாபாவோட உடம்பை செக் பண்ண சொல்கிறாரு. அவரோட இதய துடிப்பு, அப்புறம் வந்து நரம்பு துடிப்பு இருக்கா, அப்புறம் வந்து மூச்சு விடுறாரா அப்படின்றத எல்லாத்தையும் அவர் வந்து செக் பண்ணுறாரு. அந்த டாக்டரு செக் பண்ணி, இல்லை இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாரு, டெத் சர்டிஃபிகேட், அதுவும் வாங்கிட்டாங்க. இப்போ அதையும் வச்சு பேசுகிறாரு அந்த அதிகாரி பாத்தே வந்து, இவர் இறந்துட்டாரு அப்படின்றதுக்கான இந்த சான்றிதழை எல்லாரும் பாருங்க, இப்போவும் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் எப்படி, இந்த டெட் பாடியை எடுக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்க எல்லார்கிட்டையுமே வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் மகள்சாபதி மட்டும் யார் சொல்கிறதையும் நம்பவே இல்லை. ஏன்னா, எனக்கு என் பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வந்து அவர் உயிரோட திரும்ப வருவார் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் இருந்தார். அந்த 3 நாட்களும் பாபாவை பிடிச்சவங்க, பாபா மேலே உயிரையே வச்சுருக்கவங்க எல்லாருமே அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக 3 நாள், அந்த 72 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் 4வது நாள் தொடங்குது. அந்த 4வது நாள் அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு பாபா உடலில் வந்து லேசாக அசைவு தெரியுது. அவர் வந்து லேசாக மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அடிவயிறு லேசாக அசையுது. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அவர் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. இதை பார்த்த உடனே அந்த மகள்சாபதி அப்புறம் இன்னும் சில பேர் வந்து துள்ளி குதிக்கிறாங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது.
அந்த ஷீரடி கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு சொல்லி அங்கே கோஷம் இடி முழக்கத்தோட அந்த கோஷம் வந்து எழும்புச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த போட்ட கோஷம், அவங்க வந்து சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு சொல்லி போட்ட கோஷம் வந்து ஷிரடியே குலுங்க செய்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாபா கிட்ட வந்து ஷிரடி கிராமத்து மக்களும் இன்னும் சில அதிகாரிகளும் வந்து இந்த 3 நாட்களும் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, எங்கே போயிருந்தீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் பாபா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாபா பதில் சொல்கிறாரு, நான் அல்லாவை பார்க்கறதுக்காக மேலுலகம் போயிருந்தேன், அப்படியே அங்கேருந்து வைகுண்டம் போய் ஹரியையும் தரிசனம் பண்ணேன். இன்னும் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, அதனால் நான் மறுபடியும் அவதாரம் எடுத்து இதே உடம்புக்குள்ளே வந்து பூந்துட்டேன் அப்படின்றத அவர் சொல்லுவார். அடுத்த வினாடி ஷீரடி கிராம மக்கள் எல்லாருமே அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இந்த பஞ்சாயத்து ஆளுங்க, பாபாவை பிடிக்காத ஆளுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அவமானமாக ஆகிடும். அவங்க எல்லாருமே கூனி குறுகி போய் நிற்பாங்க. எல்லாருமே சேர்ந்து பாபா கிட்ட அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பும் கேட்குறாங்க. பாத்தேயும் பாபாவோட காலில் விழுந்து ஆசி வாங்குறாரு. இந்த நிகழ்வுல இருந்து என்ன பாபா சொல்றாருன்னா, நம்ம ஆன்மாவுக்கு அழிவில்லை, ஆன்மா வந்து ஒரு பரம்பொருள் அப்படின்ற உண்மையை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வை அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்த்த பாபா பக்தர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பரம்பொருள் ஆகிய சாய்பாபாவே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலிருந்து வேற உலகத்துக்கு போறாரு, வேற உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் அல்லாவை பார்க்குறாரு, அடுத்தது ஸ்ரீ ஹரியை பார்க்குறாரு அப்படின்றத அவங்க இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கிறாங்க. மரணம்ன்றது வந்து இப்போ வந்து அவர் ஒரேடியாக இறந்துட்டாரு அப்படின்னா கூட அவரை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில பேர் அவரை கும்பிட்டுருப்பாங்க, சில பேர் அவரை வந்து கடைசி வரை கும்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி பாபா வந்து பண்ணி காமிச்சதால மரணம்ன்றது வந்து வெறும் புறத்தோற்றம் தானே தவிர அவருக்கு அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றது, அந்த எல்லா விஷயங்களையுமே பாபா கட்டுப்படுத்துறாரு அப்படின்ற உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது. பாபாவுக்கு அழிவில்லை அப்படின்றதையும் அவருடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் அதனுடைய வீச்சுன்னுவாங்க அதுவும் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அவரால் முடியாதது, இம்பாசிபிள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றதையும் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நன்றி, வணக்கம்.